இன்னைக்கு பணக்காரங்க மணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வகையான சீக்ரெட் வச்சிருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாம பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட சீக்ரெட்ஸ் புவர் பீப்புள்ஸுக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் பணக்காரன் ஆகாம இன்னும் ஏழையாவே இருக்காங்க. ஆனா அது மட்டும் காரணம் கிடையாதுங்க. அவங்க வளர்ந்து வந்த சூழலும், அவங்க பணத்தை பத்தின புரிதலும் தான் அவங்க ஏழ்மையா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்படி நீங்க ஒரு புவர் பீப்புள்ஸா இருந்து ரிச் பீப்புள்ஸா மாறணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல ஒரு ரிச் பீப்புள்ஸ் வச்சிருக்கக்கூடிய மற்றும் யாரிடமும் சொல்லாத 8 சீக்ரெட்ஸ் என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்பர் 1, சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். பணக்காரங்க தங்க கிட்ட இருக்க பணத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் என்று தான் நினைப்பாங்க. அதாவது மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஏழை தங்க கிட்ட இருக்க பணத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து மாசம் மாசம் ஒரு சம்பளம் வரும், அது சம்பளமே போதும் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏழைங்க ஒரு மாசம் 25,000 சம்பாதித்தாலும் அது இந்த சென்னையில பத்த மாட்டேங்குது. அது தெரிஞ்சும் கூட அவங்க எப்படி இந்த பணத்தை அதிகப்படுத்தலாம்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பணக்காரன் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகப்படுத்தலாம்னு யோசிப்பாங்க. அதனாலதான் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் பணக்காரன் ஆகாம ஏழையாவே இருக்கான். நீங்க ஒரு ரிச் பீப்புள்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பணத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு நினைங்க. அதாவது உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருந்து வரக்கூடிய பணத்தை எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமா மாற்ற முடியும்னு யோசிச்சு பாருங்க. சோ நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணிக்கணும். பணக்காரங்க அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் உபயோகமா இருக்கு. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அவங்களுடைய ஒரே ஒரு இன்கம் நம்பிதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்பர் 2, அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். தேவையில்லாம பணத்தை செலவு பண்றதுனாலதான் ஏழைங்க இன்னும் ஏழையாவே இருக்காங்க. உங்க பணத்தை செலவு பண்றதுல ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனத்தோடையும் இருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்ததுன்னா அதை உடனடியா வாங்காதீங்க. ஒரு 20 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க வாங்க நினைச்ச பொருளை வாங்காம உங்களுடைய அன்றாட வேலையை உங்களால செய்ய முடியும் அப்படின்னா தயவு செய்து நீங்க நினைச்ச பொருளை உடனடியா வாங்காதீங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு தண்ட செலவா கூட மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான இடத்துல ஒரு போன் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த போனுடைய விலை ஒரு 30,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே 30,000 கொடுத்து அந்த போனை வாங்காம ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி பாருங்களேன். அந்த போனுடைய விலை 25,000 இருந்து 20,000 வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ற ஒரு 2-3 மாசத்துல உங்களால ஒரு 5,000 இருந்து 10,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு எதனா பொருள் பிடிச்சிருந்ததுன்னா அதை உடனடியா காசு கொடுத்து வாங்காதீங்க. நம்பர் 3, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நேர்மறையான நடந்து கொள்வது, நேர்மறையா யோசிக்கிறது, இந்த குணம் பணக்கார கிட்ட அதிகமாவே இருக்கு. ஒரு பணக்காரன் எப்பயுமே அவனோட மைண்டை பாசிட்டிவா மட்டும்தான் வச்சிருப்பான். நம்ம வேஸ்டா போயிடுவோமோ இல்ல வீணா போயிடுவோமோ அப்படின்னு எப்பயுமே யோசிக்க மாட்டான். நம்ம இந்த நிலையில இருக்கோம், நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு மாறணும், எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து வேற மாதிரியான சிந்தனைகள், அதுவும் நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த குணம் ஒரு ஏழைங்க கிட்ட இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே உடைஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. இதோடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, இதோட நான் முன்னேற மாட்டேனா, என் வாழ்க்கை பூச்சி அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிடுறாங்க. அதனாலதான் எப்பயுமே நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேரும்னு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மனசை எப்பயுமே பாசிட்டிவாகவும் ப்ரெசென்ட்ல மட்டும் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றதை விட நம்மளால வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, சேலரி பர்சன் நாட் கோயிங் டு பி ரிச். நீங்க எதுக்காக ஒர்க் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா பலரோட பதில் என்னவாத்தமா இருக்கும், சம்பளத்துக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பெரும் சம்பளம் உங்களை பணக்காரனா மாத்தவே மாத்தாது. நீங்க மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட ப்ராப்பர் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா உங்களால ரிச் ஆகவே முடியாது. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னு நம்ம யாருக்குமே கவனிக்கிறது கிடையாது. முதல்ல நம்ம அதை மாற்றணும். நம்ம சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம சேமிச்சு வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம பீரோலையோ இல்ல பஸ்லையோ போட்டு வைக்காம எதனா ஒன்றத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படி இன்வெஸ்ட் பண்ணா அந்த பணம் நம்மளுக்கு ரிட்டனா நாளைக்கு பெரிய அமௌண்ட்டா வந்து சேரும். அதனாலதான் சொல்றேன், நீங்க மாச சம்பளம் வாங்கினாலும் சரி அந்த பணத்தை எப்படியாவது இதுலனா ஒன்றத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா வந்து சேரும். ஸோ அது உங்களுக்கு ரிச் ஆகிறதுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். நம்பர் 5, அவாய்ட் லக்ஸுரியஸ் லைஃப் டைம். ஒரு புவர் பீப்புள்ஸா இருக்கக்கூடிய உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கறேன். நீங்க இப்ப மாசம் சம்பாதிக்கிற சம்பளத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் ட்ரெஸ் எடுத்துடலாம், இல்ல எதனா ஒரு பொருள் வாங்கலாம், இல்ல எதனா சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. இப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரிச் ஆகவே முடியாது. ஏன்னா நம்ம எப்பயுமே இந்த சொகுசு வாழ்க்கையை, அதாவது லக்ஸரி லைஃப் ஸ்டைல விரும்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பணக்காரன் ஆகவே முடியாது. பணக்காரன் எப்பயுமே பாக்குறதுக்கு பணக்காரங்களா தெரியுவாங்களே தவிர்த்து அவங்க அதிகமா லக்ஸரி லைஃப் ஸ்டைல விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அவங்க கிட்ட இருந்து வர பணத்தை எப்படியாவது எதுனா இன்வெஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை எப்படி குட்டி போட வைக்கலாம் தான் யோசிப்பாங்க தவிர்த்து பணத்தை வீணா செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க எப்பயுமே உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா அதை சேவிங்ஸ் பண்ணி வைங்க. உடனடியா அதை எடுத்து
எதையுமே செலவு பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதனா ஒரு வேலை செஞ்சு பெரிய அமௌண்ட் நீங்க சம்பாதிச்சாலும் சரி, அந்த பணத்தை உடனடியே செலவு பண்ணிடாதீங்க. லக்ஸரி லைஃப் ஸ்டைலுக்கு உடனே நம்ம மாறிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையே தரும். ஸோ அதனால நீங்க சம்பாதிக்கிற பணத்தை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி வைங்க. இப்போ பணக்காரன் ஆகணும்னா நம்ம பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யுமா என்று கேட்டிங்கன்னா டெஃபினட்டா வேலை செய்யும். அதுக்காக நம்ம சில ஏற்பாடுகள் செய்யணும். ஒரு சிலர் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் கடுமையாக வேலை செய்வாங்க. 24/7 ஒர்க் பண்ண சொன்னாலும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம், அதாவது ஒரு ரிச் ஸ்டேட்டத்துக்கு அவங்க கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதான் தெரியுமே தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது. அப்படி அவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வேலை செய்ய வச்சிருப்பாங்க. எப்படி நீங்க பணம் நம்மளுக்காக வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சீங்க அப்படின்னா அந்த பணத்தை எதுனா ஒரு நிலத்திலேயோ இல்ல எதனா ஒரு கோல்டுலயோ இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இல்லைன்னா எதுலனா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற இந்த பணம் ரிஸ்கா தெரியும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ற இந்த பணம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்க வைக்கல அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல 5 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி 5 ரூபாவை எப்படி இன்னும் 10 ரூபாவை மாற்ற முடியும்னு அந்த பணத்துக்கு நீங்க வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கால் மேல போட்டு உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய பணம் உங்களுக்காக வேலை செய்யும். நம்பர் 7, ஸ்டாஃப் வில் நாட் பி ரிச். நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருந்தீங்கன்னா மாசம் வரக்கூடிய சம்பளத்தை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரிச் ஆகவே முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில ஸ்டாஃபா இருந்தீங்க, அதாவது எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நீங்க செய்யற வேலைக்கு யாரு அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க, அதிகமா வாழ்க்கையில முன்னேறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் மட்டும் தான் அதிகமா சம்பாதிப்பாரு, அதிகமா வாழ்க்கையில முன்னேறுவாரு. நீங்க அவருக்காக வேலை செஞ்சு மாசம் அவர் கொடுக்குற சம்பளத்துல, அதாவது அவர் சம்பாதிக்கிற ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது ரொம்ப ரொம்ப கம்மியா கூட இருக்கலாம், ஒரு 5%, ஒரு 10% பணத்தை தான் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. மீதி ப்ராஃபிட்டை அவர் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாரு. ஸோ நீங்க ரிச் ஆகணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த பாஸ் ஸ்டேட்டஸ்க்கு எப்படி போகணும்னு யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் நான் எம்ப்ளாயாவே இருந்து மாச சம்பளம் வாங்கிட்டு நான் போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களால ரிச் ஆகவே முடியாது. நம்பர் 8, இன்வெஸ்ட்மெண்ட் டசன்ட் நீட் மோர் மணி. முதலீடு செய்ய அதிக பணம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லைங்க. நிறைய ஏழை மக்கள் அவங்க கிட்ட இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க. ஆனா இது தேவையில்லாத பயம் தாங்க. இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன பணமா தான் இருக்கும். ஆனா அவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரங்களா மாறி இருக்காங்க. நீங்க எப்பயுமே அதிக பணம் இருந்தாதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருந்தா கூட அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த 8 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களும் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 8 விஷயத்தை தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல யோசிச்சு பாருங்க. இங்க பணக்காரனாவது பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம மனசையும் நம்ம மூளையும் கரெக்டான விஷயத்துல செலுத்தி கரெக்டா வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும், பணக்காரனாகவும் ஆக முடியும். அதனால அடுத்தவன் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்றத பார்த்து ஏங்கி புலம்பிட்டோம் அல்லாம நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம எப்படி ரிச் ஆகணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்யுங்க. டெஃபினட்டா உங்களால பணக்காரன் இல்ல, வாழ்க்கையில கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும், ஒரு நல்ல ஸ்டேட்டஸுக்கும் உங்களால கண்டிப்பா போக முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த 8 விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய குறை இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.